அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும். பூரா சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அடிச்சு பெரிய சேவாக்கு போராச்சி கிழிச்சு நிக்கிறாரு. பந்தல் பாக்குற ஒரு பால் கூட அந்த அடிக்க மாட்டான். ஒரு டுபாக்கூரு உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். என்னையா ஒரு அளவு இல்லையா, சுத்தி ரவுண்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வரலன்னா இந்த தமிழுக்கு இன்னும் கேடு வந்திருக்கும். தூணை கண்ணை மூடிக்கொண்டால் பூலகம் உலக உருண்டு உலகமே தூணை கண்ணை மூடிக்கொண்டால் பூலகம். நீ என்ன சொல்ற? நான் ஒரு தமிழ் குழந்தை. நான் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. நம்ம முதலமைச்சர் அது கொஞ்சம் இவரை பார்த்து பொறுமையே கடுப்பாயிடுச்சு. சரி பிரிச்சுக்குங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. இப்படி இவ்வளவு பொறுமையாவா இருக்கிறது ஒரு மனுஷன்? பொறுமையா இருந்துகிட்டே அடிக்கிறாரு பாருங்க. மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் இதெல்லாம் உண்மையா? ஈலா விடுறாங்க. இது இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டா. வா நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் செய், என்ன வேணாலும் சொல்லு. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு கேப்டன் எதுக்கு கேப்டன்? எதுக்கா கேப்டன் என்னையே தண்ணியை போட்டு நாள் அவன் தம்பி வந்துட்டான்டா மிலிட்டரிக்கு. கம்புலுக்க வந்துட்டான், தோளுக்க வந்துட்டான். வா ராஜா வா. என்ன யாரு என்ன வேணாலும் பேசு. நான் செந்தூர பாண்டி தம்பின எனக்கு தோல்வின்றதே கிடையாது. ஆனா அவருடைய வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்காரு. யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல தான். வெளியில ஒண்ணு கண்டுக்காதீங்க, வந்தான் நமக்கு தான் ஆபத்து. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா. தலை என்னத்தடா நான் அட்ஜஸ்ட் பண்றது? அவன் பாட்டுக்கு பால் இறக்கி பழம் இறக்கி கூழ் வித்துட்டு நிமிந்து உனை மறந்து செல்லடா. பால் இறக்கி எத்தனையோ பள்ளம் வரும், மேடு வரும், அத்தனையும் தாண்டி அடிச்சு ஜெயிச்சு போயிட்டே இருக்கும். ஒரு ஜால் விளையிட்டா ஓபன் வாய்க்கா உள்ள பூரா முறுக்கம்பி ஒன்னு இப்படி நிக்குது, ஒன்னு இப்படி நிக்குது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன சொல்லுகிறார்? 10,000 கோடி நீ கொடுத்தாலும் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. கக்கக்கூடிய கொடிய திராவம் இந்த பாதரசம். தங்கத்தை வெள்ளியை உருக்கும், உரு குலைக்கும். முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூறாடா. ஆகவே எத்தனை சவால்களை ஒன்றிய அரசு செய்தாலும் மக்களுடைய நலத்திட்டங்கள் மீது நம்பிக்கையும் என்னமோ ஃபீல் பண்ணி கூறாடா. என்ன போய் ஜனாதிபதினு வாழ்ந்தார். இன்றைக்கு அதே வழியிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கல்வியும் மருத்துவமும் 1000 மருத்துவங்களை அமைத்து பழனிசாமியும் இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? இந்த தமிழக மக்களையும் தமிழர்களையும் தமிழ் மொழியையும் தமிழ் மண்ணையும் தமிழ் தேசத்தையும் காக்க வேண்டும். அவருடைய ஆயுள் காலங்களை வெளியீட்டு விழா மட்டுமல்ல, புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா மட்டுமல்ல. பேசிட்டாலும் அப்படியே இன்ப தேன் வந்து பாயுது காதினில். புலிப்படை சார்பாகவும் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெரியுண்டா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. விஜய் வந்து சிறந்த ஒரு நடிகர், உச்ச நடிகராக இதை விட அடுத்த ஸ்தானத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு வரும். இந்த மேடையில சொல்றேன். அது வேற வாயி, இது நார வாயி. அப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டார், புதுசா ஒருத்தர். அவரை பத்தி நான் பேசவே கூடாதுன்னு இல்ல பேசுவேன். இன்னைக்கு வந்து மௌனம் தான், யார்ட்டையும் பேசுறது இல்ல. அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் என்ன பேசணும் தெரிஞ்சுக்கோங்க. கேக்குறான் கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. உண்மையை பேச கத்துக்கோங்க. உண்மை எது என்று புரிந்து கொண்டு பேசு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது.